பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் படித்து முடித்த உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். அப்படி வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே மாதிரி யார் ஒருத்தர் அதிகப்படியான வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அது அவங்களுக்குமே ரொம்ப ஆபத்தானது தான். அந்த மாதிரி ஒர்க்கஹாலிக்காக இருக்கிற அந்த மனிதர்களை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் மனசுக்குள்ளார வேலை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாரை பற்றியுமே அவருக்கு எந்த ஒரு எண்ணமுமே வராது. அவருக்கு எப்போவுமே எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம சேர்த்து வைக்கலைன்னா எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், அதனால் ஒவ்வொரு வினாடியுமே நம்ம வீணாக்கக்கூடாது, எல்லா வினாடியுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வினாடி வேலை செய்யாமல் இருந்தாருன்னா அந்த வினாடியை அவருடைய வாழ்க்கையில் வீணடிச்சதாக அர்த்தம். அதனாலேயே அவர் காஃபி குடிக்க கூட அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஓவர் டைம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10-12 மணி நேரங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதை பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்கும்போது இந்த மனிதர் நல்லா வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த மனிதருக்குள்ளார அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இவர்கிட்ட கூப்பிடுவாங்க, வாப்பா பிரேக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட எங்கேயுமே நகராமல் எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தவர் அப்படியே கொடி நடையா பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்குக்கு நடந்து போயிட்டார். அவர் அறியாமலே நடந்து போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அந்த பார்க்குக்கு போயிட்டு அப்போ தான் முதல் முறையாக அந்த பார்க் அங்கே இருக்கிறதவே பார்க்குறாரு. நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன குருவிகள்லாம் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல நிற்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன சத்தங்கள் வந்தால் கூட அவர் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பொறுமையாக அங்கே இருந்து ஒரு பெஞ்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறாரு. இப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கூட அவருக்கு அந்த வேலையை பற்றின நினப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய வெயிட் அவர் மேலே அமுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி பேசாமல் எழுந்து போயிடுவோமா, இந்த பிரேக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் அவர் பக்கத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காடுறாரு. உட்காந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக பேசுகிறாரு. அப்படி பேசும்போதே இந்த இளைஞர் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, இந்த வயசில் எதுக்கு உனக்கு எவ்வளோ டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதனால் என்னாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையவை நான் வாழ மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்க்குக்கு வந்தேன். ஆனால் அப்போவுமே அந்த எண்ணங்கள் ஒரு பெரிய வெயிட் மாதிரி என் மேலே அமுத்திக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து விடுபடவே முடியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அட நீ வேறப்பா, எல்லாருக்கும் வேலைங்கிறது முக்கியம்தான், ஆனால் வாழ்கிறதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். அந்த வேலையவை நீ வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்க, இது கண்டிப்பாக சரி வராது. நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, மனசில் ஒரு திருப்தியே இருக்காது. நீ தினமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, குடும்பத்தார் கூட நல்லா பேசு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு, ஐயா இந்த மாதிரி, ஐயா உங்கள் வயசுக்கு நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் என்னுடைய வயசுக்கு நான் ஓடி தானே ஆகணும். நீங்கள் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பீங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாங்க ஐயா, ஆனால் என் வயசுக்கு அது சரி வருமா அப்படிங்கிற மாதிரி இந்த இளைஞர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பாரு, அந்த இடத்துல நிறைய புறாக்கள்லாம் இருக்குது, அந்த புறாக்களை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க சொல்கிறாரு. நிறைய புறாக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துக்கிட்டு அங்கே போடுற இறைகளை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இப்போ அந்த புறாக்கள் மட்டும் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்கன்னா அந்த புறாக்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. அந்த புறாக்களுமே எல்லா புறாவும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமாகவே தான் இருக்கணும். அந்த புறாக்களும் மனசில் நினச்சிக்க, எப்போவுமே அவனுடைய நிகழ்காலத்தில் வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாக்களை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஆனால் அப்போவுமே இந்த இளைஞருக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதெல்லாம் சரிதாங்க ஐயா, நீங்கள் புறாக்களை எடுத்துக்காட்டாக சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே தான். இப்போ அந்த புறாக்களுக்கு அந்த இடத்துல அங்கங்கே தீவனம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு
சாப்பாடு கிடைக்கலாம் என்ன பண்ணோம், மறுபடியும் பட்னி ஆகிடும்ல, அதெல்லாம் அதை யோசிக்க மாட்டேங்குதுங்களே, அதை தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னா நம்முடைய நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும். எப்போவுமே எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. அதனால் உன்னுடைய எண்ணங்கள்லாம் விட்டுடு. நீ வேலை செய்கிறது தப்பு கிடையாது, அதிகப்படியான வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது கொஞ்ச காலத்திலேயே உன்னை முழுவதுமே டயர்டாக்கி விட்டுடும். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலுமே செயல்பட முடியாது, மனதளவில் ரொம்ப நீ டயர்டாகிடுவ. அதனால் இதுக்கப்புறம் அப்பப்போ பிரேக் எடுத்துக்க, கொஞ்சம் சின்ன சின்ன வெக்கேஷன் எடுத்துக்க, முடிஞ்ச வரைக்கும் நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த டைமை சரியானபடி பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னது ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். போனவர் கரெக்டாக ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே எல்லா திங்ஸும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். அந்த விஷயம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. எப்படி இது சாத்தியம்? இந்த மனிதர் எப்போவுமே ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் போவார். ஆனால் இப்போ என்னடானா ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாரு, என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு தான் வந்தார். வந்தவர் கரெக்டாக அந்த டைமுக்கு லஞ்சுக்கு போயிட்டார். இதுக்கு முன்னாடியெல்லாம் லஞ்ச் சாப்பிட வரீங்களான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வரமாட்டார், வேலை இருக்க முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ என்னடான்னா மற்ற எல்லாரு கூடயுமே போய் டேபிளில் உட்காந்து பொறுமையாக லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரு கூடயும் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்குது. அப்பப்போ அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, சாயங்காலம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு. இப்போ என்னென்னா நாளடைவில் அவருடைய ஒர்க்கையும் அவருடைய பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒர்க்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் பிரேக் எடுத்துக்கணுமோ அந்த பிரேக்கை சரியான டைமில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால் என்னாச்சுன்னா இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார், நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறதுனால தான் இப்போது முன்னையோட இப்போ அதிகப்படியான வேலை செய்ய முடியுது. எல்லா வேலைகளையுமே ரொம்ப சீக்கிரமாகவுமே செய்ய முடியுது அவரால். இந்த மாற்றத்தை அவர் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அவர் மகிழ்ச்சியாக இருந்ததே கிடையாது. இப்போ மறுபடியும் முன்ன ஒரு பார்க்குக்கு போனார் பார்த்தீங்களா, அந்த பார்க்குக்கே திரும்ப போகிறாரு. அந்த மனிதரை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஆனால் எங்கே பார்த்தாலுமே அந்த வயதான மனிதரை காணோம். இவர் ரொம்ப அமைதியாக போய் உட்காந்தாரு பார்த்தீங்களா, அந்த பெஞ்சாண்டே போய் உட்காந்துக்கிட்டு அவர் எப்பயாவது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த பெஞ்சுக்கு அடியில் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கு. என்ன ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஸ்டிக்கரில் ஏதோ எழுதியிருக்கு. என்னதுன்னு வாசிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு மனிதர் அவருடைய நிகழ்காலத்தை சரியாக அமைச்சிக்கிறாரோ அவருடைய எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இவருக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த வயதான மனிதர் தான் இவருக்காக அந்த சீட்டை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகத்தோட அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு அவருடைய கம்ப்யூட்டரில் ஒட்டி வச்சிட்டாரு. எப்போல்லாம் அவர் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாரோ அப்போல்லாம் அந்த சீட்டை பார்த்துக்கிறாரு. அப்போ உடனே அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேலை செய்ய தொடங்குறாரு. இதனால் என்னாச்சுன்னா நாளடைவில் இவரும் மகிழ்ச்சி ஆகிட்டாரு. அவங்க கூட இருந்த எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கதையில் வந்தது போல தாங்க நாமுமே 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. நாம் நம்மளுடைய ஒர்க்கையும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பையும் சரியானபடி பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்முக்கு நம்மளால் ஓட முடியும். அதை விட்டுட்டு நம்ம அதிகப்படியாக வேலை செஞ்சால் சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா மனசு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் பர்ஃபார்மே பண்ண முடியாத நிலைமை கூட இங்கே தள்ளப்படுவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் சரியாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி நிகழ்காலத்தில் சரியானபடி வாழ தொடங்கினீங்கன்னா எல்லாருடைய எதிர்காலமுமே ரொம்ப சிறப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.